Hi student, this is Silamba Max Tuition 11th standard exercise 4.4 question number 15. Prove that using the mathematical induction sin alpha plus sin of alpha plus pi by 6 plus sin of alpha plus 2 pi by 6 plus up to sin of alpha plus n minus 1 pi by 6 is equal to sin of alpha plus n minus 1 into pi by 12 into sin of n pi by 12 whole divided by sin pi by 12. ஸோ இங்கே இந்த மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனை சால்வ் பண்ணணும்னா நமக்கு ஒரு 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டெப் 1 கிவன் நம்ம பி ஆஃப் என்னன்னு அஷ்யூம் பண்ணணும். ஆஃப்டர் n இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அந்த கண்டிஷன் LHS இஸ் ஈக்குவல் டு RHS நமக்கு டெரிவ் ஆச்சுன்னா இங்கே பி ஆஃப் 1 இஸ் ட்ரூ. ஓகே, இது ஸ்டெப் 1. ஆஃப்டர் ஸ்டெப் 2 நம்ம n இஸ் ஈக்குவல் டு கேன்னு ரீப்ளேஸ் பண்ணணும். சி எந்த ஒரு சேஞ்சஸும் கே ரீப்ளேஸ் பண்ணும்போது வரலைன்னா இங்கே பி ஆஃப் கே இஸ் ட்ரூ. ஓகே, பி ஆஃப் கே இஸ் ட்ரூன்னு நமக்கு கிடைச்சிடுச்சுன்னா டு ப்ரூவ் நம்ம பி ஆஃப் கே ப்ளஸ் 1 இஸ் ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணணும். இந்த 2 ஸ்டெப்பும் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நமக்கு ஸ்டெப் 3ல் நம்ம அஷ்யூம் பண்ண பி ஆஃப் என் இஸ் ட்ரூ ஃபார் ஆல். இங்கே என்க்கு என்ன வேல்யூ த ரெஸ்பெக்டிவ் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து இது சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகே, சி இங்கே சொல்யூஷன் ஸ்டெப் 1 they given, let we assume p of n. ஓகே, ஸோ இப்போ கொடுத்துருக்கிறத நான் p of n எடுத்திருக்கேன். இது LHS இஸ் ஈக்குவல் டு RHS ஈக்குவலாக வருதான்னு செக் பண்ணுறதுக்காக நான் இங்கே சப்ஸ்டியூட்டிங் n இஸ் ஈக்குவல் டு 1ன்னு அப்ளை பண்ணுறேன். ஸோ பி ஆஃப் n இஸ் ஈக்குவல் டு இதுக்கான லாஸ்ட் டேர்ம் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சைன் ஆஃப் ஆல்பா ப்ளஸ் n மைனஸ் 1 பை பை 6. ஓகே, சி இங்கே n இஸ் ஈக்குவல் டு 1 ரீப்ளேஸ் பண்ணும்போது சைன் ஆஃப் ஆல்பா ப்ளஸ் 1 மைனஸ் 1 divided by 6 இங்கே பை இருக்குது. ஸோ 1 minus 1 0. ஸோ 0 divided by anything we get 0. Finally we get sin alpha. ஓகே, ஸோ இப்போ ரைட் சைடு p of n is equal to, ஸோ இந்த என்டையர் டேர்ம் நான் இங்கே காப்பி பண்ணுறேன். sin of alpha plus n minus 1 pi by 12 into sin of n pi by 12 whole divided by sin pi by 12. ஓகே, சி நான் இப்போ இங்கே 1 ரீப்ளேஸ் பண்ணேன்னா எனக்கு 1 minus 1 0 ஆகிடும். எனிவே இந்த என்டையர் டேர்ம் 0 ரிமைனிங் சைன் ஆல்பான்னு கிடைக்கும். ஓகே, சி இப்போ இந்த பிளேஸில் என்க்கு நான் 1 ரீப்ளேஸ் பண்ணேன்னா எனக்கு சைன் ஆஃப் பை பை 12ன்னு கிடைக்கும். டினாமினேட்டரில் n இல்லை, ஸோ சைன் பை பை 12 as it is வரும். சைன் பை பை 12 சைன் பை பை 12 will cancel. Finally we get sin alpha. See, இது n is equal to 1 and replace பண்ணும்போது. Okay, therefore LHS is equal to RHS. P of 1 is true. So step 1 is completed. Next step 2, put n is equal to k ன்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். சி இந்த ஜென்ரல் டேர்மில் நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். அப்போ பி ஆஃப் கே இஸ் சைன் ஆல்பா ப்ளஸ் சைன் ஆஃப் ஆல்பா ப்ளஸ் பை பை 6 ப்ளஸ் சைன் ஆஃப் ஆல்பா ப்ளஸ் 2 பை பை 6 ப்ளஸ் அப் டு ப்ளஸ் சைன் ஆஃப் ஆல்பா ப்ளஸ் இந்த பிளேஸில் இப்போ நான் கே ரீப்ளேஸ் பண்ணுறேன். அப்போ கே மைனஸ் 1 பை பை 6 is equal to இங்கே sin of alpha plus k minus 1 into pi by 12 into sin of k pi by 12 whole divided by sin of pi by 12. ஓகே, ஸோ இங்கே கேக்கான வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணும்போது எந்த ஒரு சேஞ்சஸும் வரலை. therefore p of k is true. ஸோ நம்ம பி ஆஃப் கே இஸ் ட்ரூன்னு டெரிவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இங்கே டு ப்ரூவ்
P of k plus 1 is ட்ரூன்னு நாம் இப்போ ப்ரூவ் பண்ணணும். ஸோ இங்கே k பிளேஸில் எல்லாம் நம்ம k plus 1ன்னு ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த ஜென்ரல் டேர்ம் P of k plus 1, இந்த டேர்ம் as it is காப்பி பண்ணிக்கிறேன். sin alpha plus sin of alpha plus pi by 6 plus sin of alpha plus 2 pi by 6 plus up to plus sin of alpha plus இங்கே k கான வேல்யூ k plus 1 and minus 1 external pi by 6 is equal to, இப்போ இந்த டேர்ம் நான் இங்கே எழுதுகிறேன். sin of alpha plus இந்த kக்கு நாம் இப்போ k plus 1 ரீப்ளேஸ் பண்ணுறோம் and minus 1 external pi by 12. ஓகே, into sin of k plus 1 pi by 12. ஓகே, see whole divided by denominatorல sin of pi by 12. ஓகே, இப்போ நான் ரைட் சைடை சால்வேஷனை கம்ப்ளீட் பண்ணுறேன். see இங்கே எனக்கு sin of alpha plus இங்கே plus 1 minus 1 cancel, remaining we get k pi by 12 into இங்கே sin of k plus 1 into pi by 12 whole divided by இங்கே sin pi by 12. ஓகே, see லெஃப்ட் சைடில் நான் லாஸ்ட் டேர்மை மட்டும் இங்கே சால்வ் பண்ணுறேன். ஸோ இந்த லாஸ்ட் டேர்ம் இங்கே நமக்கு plus 1 minus 1 will cancel, remaining we get sin of alpha plus இது நமக்கு k pi by 6. ஓகே, see இந்த k டேர்முக்கு முன்னாடி டேர்ம் நமக்கு இதை விட ஒரு வேல்யூ லெஸராக இருக்கும். இட் இஸ் கால்டு sin of alpha plus k minus 1 pi by 6. ஓகே, ரிமைனிங் இந்த டேர்ம் நான் as it is காப்பி பண்ணிக்கிறேன். that is P of k plus 1 is sin alpha plus sin of alpha plus pi by 6 plus up to இங்கே sin of alpha plus k minus 1 pi by 6 plus sin of alpha plus k pi by 6. see இந்த P of k plus 1க்கு இந்த லெஃப்ட் சைடை டோட்டலாக நான் எடுத்துகிட்டு இங்கே ரைட் சைடை நான் டெரிவ் பண்ணணும். see எனக்கு இங்கே sin alpha 2 இங்கே sin of alpha plus k minus 1 pi by 6 வரைக்கும் நமக்கு pkக்கான வேல்யூ இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இந்த டேர்ம் வரைக்கும் நான் இந்த என்டையர் டேர்மை இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, see that's why P of k plus 1 is equal to இந்த என்டையர் டேர்முக்கான வேல்யூ நான் இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறேன். sin of alpha plus k minus 1 into pi by 12 into sin of k pi by 12 whole divided by sin of pi by 12. ஓகே, see நான் இந்த டேர்ம் காப்பி பண்ணிட்டேன் டோட்டலாக. ரிமைனிங் எனக்கு இந்த ஒரு டேர்ம் பெண்டிங் இருக்குது. ஸோ இது ப்ளஸ் sin of alpha plus k pi by 6 is equal to இந்த டேர்ம் நான் as it is காப்பி பண்ணுறேன். sin of alpha plus k pi by 12 into sin of k plus 1 of pi by 12 whole divided by இங்கே sin of pi by 12. ஓகே, see இப்போது இந்த லெஃப்ட் சைடை நான் அஷ்யூம் பண்ணிவிட்டு இதிலிருந்து நான் இந்த RHSஐ டெரிவ் பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் இந்த LHSஐ காப்பி பண்ணிக்கிறேன். P of k plus 1 is equal to இங்கே இந்த LHS is sin of alpha plus இந்த பை நான் உள்ளே மல்டிபிள் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு k pi by இந்த 12 நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன் மைனஸ் பை பை 12. ஸோ இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்டூ இங்கே சைன் ஆஃப் k pi by 12 இதை நான் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது எனக்கு இங்கே சைன் ஆஃப் ஆல்பா ப்ளஸ் k pi by 6 இன்டூ இந்த டேர்ம் இங்கே சைன் ஆஃப் pi by 12. ஓகே,
see whole divided by இப்போ இந்த sin of pi by 12 as it is இருக்கு. ஓகே, see நமக்கு இப்போ இது sin a, see இந்த என்டையர் வேல்யூவை இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற என்டையர் வேல்யூவை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், இந்த வேல்யூ நான் b எடுக்கிறேன். லைக் இதையும் நான் a எடுத்துக்கிறேன், இந்த என்டையர் டேர்மை இதை நான் b எடுத்துக்கிறேன். ஓகே, see இங்கே நமக்கு இருக்கிற ஐடென்டிட்டி sin a into sin b. So 1 by 2 into cos of a minus b minus cos of a plus b. ஓகே, ஸோ இந்த டூ டேர்முக்கும் நான் இந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணுறேன். எனக்கு இங்கே ஃபஸ்ட்டு 1 by 2 இருக்கும், ப்ராக்கெட் இப்போ cos of, ஸோ இந்த என்டையர் டேர்ம் இஸ் a, ஸோ நான் இங்கே ஆல்பா ப்ளஸ் k pi by 12 minus pi by 12 minus bன்னும் போது இங்கே minus k pi by 12, see இங்கே 12 ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது completed and minus இங்கே cos of a plus b, see alpha plus k pi by 12 minus pi by 12 plus k pi by 12, இது cos of a plus b. see ஒரு டேர்ம் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ஸோ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆஃப்டர் இந்த ப்ளஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போது செகண்ட் சேம் இதுவும் sin a sin b தான், இதே ஐடென்டிட்டி. ஸோ 1 by 2 இன்ட்டு காஸ் ஆஃப் இங்கே ஏக்கான வேல்யூ ஆல்பா ப்ளஸ் கே பை பை 12 மைனஸ் பை பை 12 and minus cos of a plus b, so alpha plus k pi by 12 minus pi, sorry, plus pi by 12. இங்கே ஆட் பண்ணுறோம், இங்கே சப்ராக்ட் பண்ணுறோம். see whole divided by நமக்கு இங்கே sin pi by 12 இருக்குது. ஓகே, see இப்போ இந்த 1 by 2 இஸ் காமன், நான் இந்த 1 by 2 காமன் எடுத்துடுறேன் அண்ட் இந்த டினாமினேட்டரில் இருக்கிற sin pi by 12 இதுக்கிட்ட டுகெதர் பண்ணிடுறேன். ஓகே, see எனக்கு ஆஃப்டர் தட் இங்கே கேன்சல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ப்ளஸ் கே பை பை 12 and minus k pi by 12 cancel. see next இப்போது இது k pi by 12 இதுவும் k pi by 12, அப்போ நமக்கு 2k pi by 12னு கிடைக்கும். ஓகே, ஸோ இதை கேன்சல் பண்ணும்போது நமக்கு இங்கே 1 டைம்ஸ் இங்கே 6 டைம்ஸ். ஸோ எனிவே இந்த 2 டேர்முக்கு நான் k pi by 6ன்னு அப்ளை பண்ணிடலாம். ஸோ இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது, இங்கே நமக்கு தீட்டாக்கான வேல்யூ இங்கே k pi by 6, இங்கே தான் நமக்கு pi by 12 இருக்குது. எனிவே எனக்கு இங்கே 6 கிடைக்கும் அண்ட் இங்கேயும் எனக்கு 6 தான். ஓகே, சி இப்போது நான் 1 டைம் இந்த டேர்ம்ஸ் ஃபுல்லாக லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். காஸ் ஆஃப் ஆல்பா மைனஸ் பை பை 12 மைனஸ் காஸ் ஆஃப் ஆல்பா ப்ளஸ் இந்த 2 டேர்முக்கு k பை பை 6 ப்ளஸ் மைனஸ் இந்த டேர்ம் பை பை 12. சி இந்த டேர்ம்லேருந்து நான் 1 by 2 எடுத்துட்டேன், அப்போ டைரெக்டாக சிங்கிள் ப்ராக்கெட் தான் வரும். ஸோ ப்ளஸ் ஆஃப் இந்த டேர்ம் காஸ் ஆஃப் ஆல்பா ப்ளஸ் கே பை பை 6 மைனஸ் பை பை 12. ஓகே, சி ஆஃப்டர் தட் இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணிடுறேன். காஸ் ஆஃப் ஆல்பா ப்ளஸ் கே பை பை 6 ப்ளஸ் பை பை 12. ஓகே, சி இங்கே இது மைனஸ் காஸ் ஆஃப் ஆல்பா ப்ளஸ் கே பை பை 6 மைனஸ் பை பை 12 ப்ளஸ் காஸ் ஆஃப் ஆல்பா ப்ளஸ் கே பை பை 6 மைனஸ் பை பை 12. இந்த 2 டேர்ம் கேன்சல், ரிமைனிங் நமக்கு இந்த டேர்ம் இருக்குது. ஸோ இதை நான் இங்கே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே 1 டிவைடட் பை 2 சைன் ஆஃப் பை பை 12 இன்ட்டு காஸ் ஆஃப் ஆல்பா மைனஸ் பை பை 12 மைனஸ் இங்கே காஸ் ஆஃப் ஆல்பா ப்ளஸ் கே பை பை 6 ப்ளஸ் பை பை 12. ஓகே, சி இப்போது இங்கே நமக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடைச்சிருக்கு. இட் இஸ் கால்ட் காஸ் ஏ மைனஸ் காஸ் பி. we know that the identity from trigonometry 2 sin a plus b by 2 into sin
b minus a by 2. ஓகே, ஸோ இந்த ஐடென்டிட்டியை நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் 1/2 sin pi by 12 as it is காப்பி பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் cos a minus cos b. இது டோட்டலாக a, இது டோட்டலாக b. ஸோ இது டிவிஷன் மாதிரி லுக் லைக் வரும். ஸோ நான் ஹைலைட் பண்ணிடுறேன். ஓகே, எனிவே இங்கே 2 into sin of first a alpha minus pi by 12 plus b is alpha plus k pi by 6 plus pi by 12 whole divided by in the 2 into sin of b minus a. So first b alpha plus k pi by 6 plus pi by 12 மைனஸ் இங்கே நான் டைரெக்டாக அப்ளை பண்ணுறேன், இல்லைனா ஸ்டெப்ஸ் இன்னும் அதிகமாகும். ஸோ மைனஸ் ஆல்பா, இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் பை பை 12 ஆகும், ஹோல் டிவைடட் பை 2. ஓகே, ஸோ இங்கே கேன்சல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ், இந்த மைனஸ் பை பை 12 ப்ளஸ் பை பை 12 வில் கேன்சல், இங்கே ப்ளஸ் ஆல்பா மைனஸ் ஆல்பா கேன்சல், அண்ட் இந்த 2 இந்த மல்டிபிள்ஸில் இருக்கிற 2 கேன்சல். ஸோ ரிமைனிங் இங்கே நமக்கு இங்கே இருக்கிறது 1 டிவைடட் பை சைன் ஆஃப் பை பை 12, இங்கே ப்ராக்கெட் ஆஃப் சைன் ஆஃப் ஆல்பா ப்ளஸ் ஆல்பா நமக்கு 2 ஆல்பா ப்ளஸ் இங்கே கே பை பை 6 டிவைடட் பை 2. ஓகே, சி சைன் ஆஃப் இப்போது இங்கே பை பை 12 ஆட் பண்ணும்போது சி இங்கே பை பை 12 ப்ளஸ் பை பை 12, இங்கே 12 இஸ் காமன், ஸோ இங்கே 2 பை கிடைக்கும், கேன்சல் பண்ணோன்னா 6 டைம்ஸ். ஓகே, எனிவே இங்கே நமக்கு கே பை பை 6 ப்ளஸ் பை பை 6 பை 2ன்னு கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ இப்போ அந்த 2வை நான் நியூமரேட்டர் கொண்டு போகிறேன். அப்போது எனக்கு இங்கே ஃபஸ்ட் இந்த டேர்ம் நான் காப்பி பண்ணிடுறேன். இப்போது இந்த டேர்ம் நான் நியூமரேட்டர் கொண்டு போனேன்னா சைன் ஆஃப் இங்கே 2 ஆல்பா பை 2 ப்ளஸ் கே பை பை 6 இன்ட்டு 2 12ன்னு கிடைக்கும், இன்ட்டு இங்கே சைன் ஆஃப் இப்போ இது கே பை பை 6 2s are 12 ப்ளஸ் இங்கே மல்டிபிள் பண்ணும்போது இது பை பை 12. ஓகே, இங்கே 2 will cancel. எனிவே நமக்கு டெரிவேட்டிவ் சி ரைட் சைடில் பாருங்கள், நமக்கு ஆல்பா ப்ளஸ் கே பை பை 12ன்னு கிடைக்கணும். சரி, நீ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் இது மல்டிபிளில் இருக்கிறதுனால நான் இதை ஃபஸ்ட்டு எழுதுகிறேன். சைன் ஆஃப் ஆல்பா ப்ளஸ் கே பை பை 12. ஓகே, சி ஃபஸ்ட்டு ஸ்டெப் நமக்கு கிடைச்சிருச்சு. இன்டூ இப்போது இந்த 2 டேர்மில் இருந்து நான் பை எக்ஸ்டர்னல் எடுத்துறேன். சி 1 செக், இதை நான் தனியாக சால்வ் பண்ணுறேன். கே பை ப்ளஸ் பை, இந்த டினாமினேட்டரில் 12 இஸ் காமன். ஸோ இப்போ இந்த 2 டேர்ம்லேருந்து நான் பை காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு கே ப்ளஸ் 1 இருக்கும் பை 12. ஸோ இந்த டேர்முக்கு பதிலாக நான் ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். அப்போ எனக்கு இந்த சால்வேஷன் கிடைச்சிடும். சைன் ஆஃப் ஃபஸ்ட்டு கே ப்ளஸ் 1 எக்ஸ்டர்னலில் பை பை இந்த 12 ஆஃப்டர் ஹோல் டிவைடட் பை இந்த எக்ஸ்டர்னலில் இருக்கிற சைன் பை பை 12 இங்கே நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, சி நான் LHS எடுத்தேன், we got RHS. ஓகே, therefore இங்கே லெஃப்ட் சைடில் நமக்கு P of K plus 1ன்னு இருக்கும். ஸோ P of K plus 1 is true. ஓகே, சி ஸ்டெப் 1 and step 2 are completed. இப்போது ஸ்டெப் 3ல் இங்கே நம்ம அஷ்யூம் பண்ண P of n is ட்ரூன்னு சொல்லணும். therefore the principle of mathematical induction இங்கே நமக்கு given sin alpha plus sin of alpha plus pi by 6 plus up to plus sin of alpha plus n minus 1 pi by 6 is equal to
sine of alpha plus n minus 1 pi by 12 into sine n pi by 12 whole divided by sine pi by 12.